யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். இதை விட ஒரு உச்சமான வார்த்தை எனக்கு தெரியல. இந்த தூதர் சொல்ல கேட்டா ஏன் சொல்ல கேட்டதா அர்த்தம். இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால் எனக்கு கட்டுப்பட்டதா அர்த்தம். நான் வந்து சொன்னா என்னவோ அதான் என் தூதர் சொன்னது. இதுதான் உச்சகட்டமான அந்தஸ்து. உச்சகட்டமான கட்டுப்பாடு என்ன? இந்த தூதர் நான் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டால் அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விடுவேன். வலது கரத்தை கொண்டு பிடிப்பேன், பிறகு நாடியின் நரம்பை தரிப்பேன். அதான் வார்த்தை. இது எவ்வளவு காட்டமான வார்த்தை, எவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருக்கிறேன். அவர் இஷ்டத்துக்கு ரூலை சொல்லிட முடியாது, அவர் இஷ்டத்துக்கு சட்டத்தை சொல்லிட முடியாது. அவ்வளவு துல்லியமாக இந்த வசனத்தை சஹாபா பெருமக்கள் விளங்கியதால் ஸலவாத்னா என்ன அரசு. இதுதான் பேசிக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அண்ணலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரு தூதர்களை பற்றி நாம் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்போம். நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதை விட குறைவான விஷயமாக இருந்தாலும் அதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் அறகுறையா தெரிஞ்சு பயனில்லை. குறைவான விஷயங்கள். நபிகள் பெருமானார் 23 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்களே, அதுதான் இஸ்லாம். 23 ஆண்டு காலங்கள் திருமறை குர்ஆன் இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஒரு நாளைக்கு இறக்கி முடிச்சிடலாம். சல்ல இந்த சார்ஜ் ஏத்துற மாதிரி இறக்கி விட்டுறலாம். ஆனா அல்லாஹ் அப்படி விரும்பல. 23 ஆண்டு காலங்கள் பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள், நடைமுறை சாத்தியம் என்பதை உணர வேண்டும். ஒரு மனிதன் நபி வழி நடப்பதற்கு அது நடைமுறை சாத்தியம்தான். அதை விளங்கித்தான் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காலங்களாக இருக்கின்றன. அதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் குர்ஆனில் இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இஸ்லாம் என்பது வரையறுக்கப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் மாற்றத்தக்கதல்ல, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாற்றி தருவது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இதுதான் இஸ்லாம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சில வசனங்களை சொல்லி நபிகள் பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது யத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா உபத்திலுஹு குல் மா யகுல் யா உபத்திலுஹு மின் தில்காய் நஃப்ஸி இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலைய. இந்த வசனம் பஞ்சிங்கான வசனம். அந்த மக்காவில் வாழ்ந்த காபிர்கள் பெருமானத்திலே வந்தார்கள், முஹம்மதே வேறு குர்ஆனை கொண்டு வா, இது வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேறு குர்ஆனை கொண்டு வா. தெளிவாக குர்ஆனை விளங்கி இருக்கான். அப்படின்னா இப்படி சொல்ல முடியும். இந்த குர்ஆன் சொல்றபடி நம்ம வாழ முடியாத, நம்முடைய ஏமாற்று அலைகள் கள்ளத்தனத்தை ஒத்துக்கொள்ளலையே, நம்ம ஃபிராட் அடிச்சு நொறுக்குது போல் இருக்க என்பதை தெளிவாக விளங்கி இருந்தான். ஆகவே சொன்னான், வேறு குர்ஆனை கொண்டு வா அப்படிங்கிறான் ரசூலுல்லாஹ்ட்ட போய். அவ பத்தில்ஹு அல்லது கொஞ்சம் மாத்தித்தா, சேஞ்ச் பண்ணி கொடு. இது அப்படியே குர்ஆன்ல இருக்கு. வேறு குர்ஆனை கொண்டு வா அல்லது மாற்றிக்கொடு. பத்தில்ஹு நபியே நீ சொல்லும், குல்மா யகுல்யானு பத்திலஹு மின் கைம்சி, என் இஷ்டப்படி இதை மாற்றி தருவதற்கு எனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லிவிடு. சேஞ்ச் பண்ண முடியாது என்னால. ஏன் இஷ்டம் கிடையாது? ஏன்? இது நான் என்னால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, நான் சொன்ன மார்க்கம் அல்ல, நான் எடுத்து சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இப்படி இந்த திருமறை குர்ஆனிலே பச்சையாக அடித்தது போல் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? நமக்கெல்லாம் தெரிந்த சில விஷயத்தை வைத்து நான் பேசுகிறேன். வல்லுஹா வல்லைலி இத சஜான ஒரு சூரா வருதா குர்ஆன்ல கடைசில? அந்த சூராவின் கடைசியில் வஜதக லாலன் ஃபஹதா அப்படின்னு வரும். நபியே நீர் வழி தவறி நின்றீர், ஃபஹதா அல்லாஹ் நேர்வழி காட்டினான். எது சரியான வழி என்று தெரியாமல் திகைத்து நின்றீர். நேர்வழி உனக்கு தெரியல. அந்த வலல்லாலின் வருது இல்ல, வழிகட்டவர்கள் வழியை காட்டி விடாது. அந்த லாலின் என்ற பரமை சொல்லுக்கு லால் என்பது ஒருமை சொல். ஒருமை சொல்லது. நீர் வழி தெரியாமல் நின்றீர், அல்லாஹ் வழிகாட்டினான். இதுக்கு என்ன விளங்கணும்? இதுல எந்த ஒரு விஷயமும் நபிகள் பெருமானார் கண்டுபிடித்ததல்ல இஸ்லாம். அதை விளங்கிக்கொள்ளும் போதில்ல.
இதை நம்முடைய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் புரிஞ்சா தௌஹீத் ஜமாத்னே ஒன்று உருவாகியே இருக்காது. எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு இன்னும் சில விஷயங்கள். மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான், எல்லாம் அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. நீங்க குர்ஆன் ஓதும்போது படிச்சுட்டு போவீங்க, ஆனால் உள்ளத்தில் தைக்காது. ஏன்? ஊன்றி படிக்கவில்லை. நாம் வசனங்களை ஊன்றி படிச்சு பாருங்க. மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்றும் உமக்கு தெரியாது. ஈமான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதாமா. முதல்ல வேதம் தெரியாது, குர்ஆன் என்ன தெரியாது, அலிப்பே தெரியாதுங்கறான்ல. அலிபு பே தே மக்தப்ல ஓதுற பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வார்த்தை கூட நபிகள் பெருமானாருக்கு தெரியாது. வேதம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன என்று இஸ்லாம், ஈமான், சுன்னத், நபியில இப்படி சொல்றமே, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், திக்ர் என்ன அனை நபி உமக்கு தெரியாமல் இருந்தீர், ஒன்னும் தெரியாது உனக்கு. ஏன் இதை அல்லாஹ் இப்படி சொல்லணும்? ஒவ்வொன்றையும் நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்ல வர்றான். யாரோ அவன் சொல்லி தந்தது? நீதான் கண்டுபிடிச்சிரு. சஹாபா பெருமக்கள், அரபியில் தேர்ச்சி பெற்ற சஹாபா பெருமக்கள், மொழி திறமை வாய்ந்தவர்கள் அரபியர்கள், சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சில சஹாபாக்கள் கவிதை இயற்ற தெரிந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. ஏன் அதை சொல்றேன்? கவிதை இயற்றுவதற்கு மொழி திறமை கூட இருக்கணும். உங்களுக்கு எனக்கு இந்த திறமை எல்லாம் பத்தாது. கவிதை இயற்றால் உச்சகட்டமான இலக்கியம், உச்சகட்ட இலக்கியமான கவிதை இயற்ற வேண்டுமானால் சாதாரண ஆள் இயற்றவே முடியாது. மொழி திறமை பயங்கரமா இருக்கணும், திறமையா இருக்கணும். அப்பேற்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். கவிதையில் அப்படியே அசால்ட்ட கவிதை ஏற்றிடுவாங்க. கவிதை இயற்ற தெரிந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம், மொழி திறமை வாய்ந்த சஹாபாக்கள் எல்லாம், அலிபேயே தெரியாத நபி என்ன சொன்னாலும் அதை கேளுன்ட்டான்ல. நீ பெரிய லாஜிக் உள்ளவனா இருப்ப, நீ மிகப்பெரிய அரபி மொழிக்காரனா இருப்ப, திறமையா இருப்ப. என்னுடைய தூதருக்கு அலிபே தெரியாது, நான் சொல்லி கொடுக்கிறேன் அவருக்கு, என்னுடைய தொடர்பில் அவர் இருக்காரு. உன்னுடைய மொழி திறமையை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை கண்டுபிடித்து விட முடியாது. அல்லாஹ்விற்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித் தர போகிறீர்களா? ஒரு கேள்வி. யார் யாருக்கு சொல்லி தர்றது? நான் தான் உங்களுக்கு சொல்லி தரணும். நீ என்ன எனக்கு சொல்லி தர்ற? சொல்லி தந்தால வேற குர்ஆனை கொண்டு வா, அது சொல்லி தர்றதானே. எனக்கு இஷ்டம், ஏன் இஷ்டப்படி இறக்கு, இந்த குர்ஆனை மாத்தி கொடு. நீ யார எனக்கு சொல்லி தர்ற? குல் அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை நீங்கள் சொல்லி தர போகிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். இப்போ வாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, எல்லோருக்கும் தெரிந்த வசனம். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு வருது இல்ல, அதாவது கடைசியில் இப்படி வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, இந்த நபியின் மீது ஸலவாத்தையும் சொல்லுங்கள், சலாமையும் சொல்லுங்கள். இந்த சலாம் சொல்றதை பத்தி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிள் ஒரு சட்டத்தை நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க உலகத்துல எல்லா முஸ்லிம்களுக்கும் இது தெரியும். சொல்ல போனால் முஸ்லிம் அல்லாத இந்து மக்கள்கிட்ட கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வலைசலாம் பாய் அப்படிமா, சலாம் பாய் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சலாம் அலைக்கும் என்ற வார்த்தை உலகம் ஃபுல்லா பரவி போய் கிடக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் என்பது அது ஒரு உச்சகட்டமான யூனிஃபார்ம், முறைப்படுத்தப்பட்ட ஒரு முகமன். அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. இன்னைக்கு நீங்க மக்கள் கஅபத்துல்லாஹ்ல போய் நில்லுங்க, ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் கூடுவான். எந்த மொழிக்காரனா இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். அவரவர் தன் மொழியில் புரிந்து கொள்வான். இவன் நமக்காக சலாம் சொல்கிறார், அல்லாஹ்விடத்தில் சாந்தியை கேட்கிறார். வலைக்கும் சலாம், நானும் உங்களுக்காக சாந்தியை கேட்கிறேன். இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முகமன் சலாம் என்பது உச்சாட்டத்தில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் வலைக்கும் சலாம் என்பது ரூல். இதை சொல்லி தந்தது அல்லாஹ், ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சது அல்ல. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை கேட்கிறேன். தொழுகை நடைபெறுது, இமாம் தொலை வைக்கிறார். தொலை வச்சு முடிக்கும் பொழுது இமாம் என்ன செய்யறாரு? தொலை முடிஞ்சோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாரு. பின்னால் உள்ள மக்கள்லாம் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றோமா? சொல்ல மாட்டோம். இதுல விளங்கிக்கலாம். நீங்க தொழுகையில் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல, இது ரூலுங்கிறது. சட்டம் என்பது இதுதான். தொழுகையில் லாஜிக் நிக்கல பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வலைக்கும் சலாம் தானே சொல்லணும், இந்த லாஜிக்லாம் அங்க நிக்காது, இந்த அறிவுலாம் அங்க நிக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் என்று சொல்லி தந்த இறைவன் தான்
தொழுகையில் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராம் ஆயிரும். அது தெரியுமா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சொன்னா விளைக்கும். ஒரு இடத்துல சுன்னத், பாங்கு சொல்றது சுன்னத், காமத் சொல்றது சுன்னத். பெருநாள் அன்றைக்கு பாங்கு சொல்வது ஹராம். எப்படி ஆகுது? ரூலுங்கிறது அதுதான், வரையறுக்கப்பட்டதுங்கிறது அதுதான், சட்டங்கிறது அதுதான். நாம விலகிக் கொள்ள முடியாது. பாங்கு சொல்ல நன்மைதானே? அல்லாஹு அக்பர் சாதாரண வார்த்தையாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஹய்யால ஸலா, தொழு என்பால் விரைந்து வாருங்கள் என்று பெருநாளைக்கு எவ்வளவு கூட்டம் வரணும். யாராவது பாங்கு சொல்றமா? யாராவது காம சொல்றமா? எப்படி வந்து சேருது? நீ அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்லாத, பெருநாள் அன்னைக்கு காம சொல்லாத. அப்ப பாங்கும் காமத்தும் பெருநாள் அன்னைக்கு ஹராம். நோன்பு ஃபர்லு, பெருநாள் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம். ரூல்னா இப்படிதான் இருக்கும், சட்டம்னா அதுதான். ஏன் படைத்தவனுடைய சட்டம். அவன் சொல்றான் இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல முகமது வழிகாட்டுக சுன்னத், அது இன்னொரு இடத்துல கூடாது. இப்படி எத்தனையோ சட்டங்கள் நமக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனால் தான் சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் போய் யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். சலாம் எப்படி சொல்லணும் நீங்க சொல்லி தந்திருக்கியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக தொழுகையில வருதா? இந்த சலாமை பற்றி நாங்கள் விளங்கி இருக்கிறோம். புதுசா இப்ப சலவாத் என்று சொல்லப்படுகிறது. இது என்ன சலவாத் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு சலவாத் தெரியுது, சஹாபாவுக்கு ஏன் தெரியுது? அப்பதான் ஃபர்ஸ்ட் சட்டம் வருது, சலவாத்து சொல்லு இந்த நபியின் மீது. அப்படின்னா என்ன? கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலவாத்து சொல்லுவது என்றால் எப்படி யா ரசூலல்லாஹ்? அல்லிம்னா கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அறிந்த சஹாபா பெருமக்கள், மொழி தெரிந்த சஹாபா பெருமக்கள், இலக்கியம் தெரிந்த சஹாபா பெருமக்கள், எழுத படிக்க தெரியாத என் தூதர் சொல்வதை கேள் அப்படின்ட்டு அவர் சொல்வார். நபிகள் பெருமானாருக்கு உச்சகட்டமான அந்தஸ்தும் திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். உச்சகட்டமான அந்தஸ்து, கடுமையான கட்டுப்பாடு, ரெண்டுமே ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும். உச்சகட்டமான அந்தஸ்துக்கு ஒரு வசனம் சொல்லட்டா, நீங்க நிறைய வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வமை யுதிர் ரசூல ஃபகத தஅல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். இதை விட ஒரு உச்சமான வார்த்தை எனக்கு தெரியல. இந்த தூதர் சொல்ல கேட்டா ஏன் சொல்ல கேட்டதா அர்த்தம்? இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால் எனக்கு கட்டுப்பட்டதா அர்த்தம். நான் வந்து சொன்னா என்னவோ அதான் என் தூதர் சொன்னது. இந்த தூதரை கட்டுப்பாடு எனக்கு கட்டுப்பட்ட, இதுதான் உச்சகட்டமான அந்தஸ்து. உச்சகட்டமான கட்டுப்பாடு என்ன? இந்த தூதர் நான் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டால் அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விடுவேன். வலது கரத்தை கொண்டு பிடிப்பேன், பிறகு நாடியின் நரம்பை தரிப்பேன். சாதாரண வார்த்தை இது? எவ்வளவு காட்டமான வார்த்தை, எவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருக்கிறேன். அவர் இஷ்டத்துக்கு ரூலை சொல்லிட முடியாது, அவர் இஷ்டத்துக்கு சட்டத்தை சொல்லிட முடியாது. அவ்வளவு துல்லியமாக இந்த வசனத்தை சஹாபா பெருமக்கள் விளங்கியதால் சலவாத்னா என்ன யார சொல்லலாம். இதுதான் பேசிக்ங்கிறது, இதுதான் இஸ்லாமிய பேசிக் அடிப்படை. மேட்ரு இதுதான். இதை விளங்கிட்டா தௌஹீத் ஜமாத் ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. 90% முஸ்லிம்கள் இதை புரிந்து வைத்திருக்கல. இதுதான் பெரிய கஷ்டம் நம்மளுக்கு. துன்பம்ங்கிறது அதுதான். நம்மை சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு புரியலையே, முஸ்லிம் அல்லாதவர்கள் புரியுது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம் பெருமக்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு புரியலையே. நான் ஒரு ஊர்ல இந்த மௌலிதை பத்தி பேசிட்டு இருந்தேன் நைட்ல, இஷாத்து பிறகு. அந்த வீட்டுக்கு தான் விருந்து. அந்த வீட்டு சாதவர் எல்லாருமே ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான். அங்க ஒரு 90 வயசு பெரிய மூதாட்டி, யாருப்பா இந்த மௌலிதை பத்தி பேசினா அப்படின்னு வந்து கேட்டது. இவர் தான் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அம்மா சொல்லுது அலைக்கும் சலாம். அருமையா மௌலிதோரிய அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை தரலையே அப்படிங்கிறது. ஹிதாயத்தை கிடைக்கலையாமா? ஏன் மௌலிதை கூடாது என்று சொல்லிவிட்டால் ஹிதாயத் இல்லாதவன் அப்படி வழங்கி வச்சிருக்க அந்த அம்மா. சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் போய் யா ரசூலுல்லாஹ் ஸலவாத் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டதான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. யோசிச்சு பாருங்க. இப்போ வாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே என்ன?
ஹஜ் பண்ணாலும் நம்ம நினைவுக்கு வரும் எல்லாருக்கும். ஏன் ஆடா இருக்கிறோம், மாடா இருக்கிறோம், ஓட்டா இருக்கிறோம், நம்மளே அறுத்து நம்மளே திங்கிறோம். ஹஜ் பண்ணா வரப்போகுது. ஹஜ் பண்ணா வந்து முடிஞ்ச பிறகு அந்த கறியெல்லாம் என்ன செய்யும்? ஃப்ரிட்ஜில் 4 மாசத்துக்கு இருக்குமே, 4 மாசத்துக்கு ஃப்ரீசர்ல ஒரு 5 கிலோ, ஃப்ரிட்ஜில் ஒரு 10 கிலோ இருக்கா இல்லையா? ஹஜ் பண்ணா முடிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு அந்த மட்டன் இருக்க வீடுகள்லாம் இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ்லாம் வர முந்தி உப்பு கொண்டோம், இப்ப ஃப்ரிட்ஜ். அந்த அளவுக்கு ஹஜ் பண்ணால் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அந்த ஆடு மாடு வரும், கறியெல்லாம் வந்துடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தினமும் நம் வாயில் வந்து செல்கிறார்கள். அது நமக்கு தெரியறது இல்லை. தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையில் அத்தையாத்துல கமா சல்லைத்தலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் கமா பாரக்தலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம், 4 இப்ராஹிம் சொல்றோம். இன்றைக்கு உலகத்தினுடைய கணக்குப்படி 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 200 கோடி உலகத்துல. இந்த 200 கோடியில் 20% முஸ்லிம் தொழுகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. 20% தொழுகிறான். ஐவேளை தொழுகை, அதுல 200 கோடி ஆச்சு. ஐவேளை தொழுகைக்கு, ஐவேளை தொழுகையில் ஒரு நாளைக்கு 200 கோடி முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்கள் வாயில் வந்து செல்கிறார்கள். 200 கோடி கற்பனை கேட்டதா? ஒரு நாளைக்கு 200 கோடி, 10 நாளைக்கு 2000 கோடி, ஒரு மாசத்துக்கு 6000 கோடி, ஒரு வருஷத்துக்கு வாழ்நாள்ல கோடான கோடி 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 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் வாயில் வந்து செல்கிறார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பை ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க? இவ்வளவு பெரிய சிறப்பை ரசூலுல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்ததை போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக, இப்ராஹிம் நபிக்கு பரக்கத் செய்ததை போல எங்கள் நபிக்கு பரக்கத் செய்வாயாக, இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு அருள் செய்ததை போல இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு பரக்கத் செய்தது போல எங்கள் நபிகளா இருக்கும் அவர் குடும்பத்துக்கு அருள் செய்வாயாக. கேட்டுக்கிட்டே இருக்கு. 200 கோடி முறை ஒரு நாளைக்கு கேட்கப்படுது. எவ்வளவு பெரிய அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கும். கற்பனை கெட்டாத அந்தஸ்துகள் இது. நபிகள் பெருமானாருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதருடைய பெயர் சொல்லப்படுகிறது என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ரசூலுல்லாஹ்க்கு தான் அதிகம் சொல்லப்படாது. அடுத்து யாரு? எத்தனை விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி மாளாது. சுருக்கமா சொல்லிட்டு ஒரு இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லிடுறேன். சுன்னத்து நபி நம்ம சொல்லுவோம், தாடி சுன்னத் அப்படிம்போம். மீசையை கத்தரிக்கிறது சுன்னத், நகத்தை வெட்டுறது சுன்னத், அக்குள் ரோமத்தை எடுக்கிறது சுன்னத், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். ஹதீஸ்ல போய் பாருங்க, இது இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்துமாக ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி சுன்னத்தை தான் நான் ஃபாலோ பண்றேன். இப்ராஹிம் நபியே, மீண்டும் உனக்கு வஹி அறிவிக்கிறோம். அடுத்த ஒரு அறிவிப்பு, அடுத்த ஒரு கட்டளை. என்ன கட்டளை? இப்ராஹிம் வழியை பின்பற்றி என்பதான் அந்த கட்டளை. இப்படி இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. எத்தனையோ வஹி வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, கட்டளை, இப்ராஹிம், இப்ராஹிம் வழியை பின்பற்று. நகை வெட்டுறது, மீச கட் பண்றது, இப்ராஹிம் 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 ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு இப்ராஹிம் சிறப்பா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது வரக்கூடிய ஒரு மிடுக்கு, ஒரு தைரியம், ஒரு கம்பீரம். ஒரு முஸ்லிம் மிடுக்காத்த இருக்கணும். மிடுக்குனா என்ன? பெருமை இல்ல, ஆணவமா இருக்கிறது இல்ல, அகம்பாவமா இருக்கிறது இல்ல, கம்பீரமாக இருக்க வேண்டும். பேய மாதிரி பைத்தியக்கார மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்துல பேயம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க தெரியும், பார்த்திருக்கீங்களா? ஒரு பேக்கு அப்படிம்பாங்க, சரியான பேக்குடா. ஒரு முஸ்லீம் பேக்கா இருக்கக்கூடாது, கம்பீரமா தான் இருக்கணும். நம்மளை பார்த்தா எவனும் ஏமாத்திட்டு போலாங்கிற எண்ணமே வரக்கூடாது. இவங்க கிட்ட போயிடக்கூடாது, பழகலாம். நம்மளை ஏமாத்தணும், நம்மளை வந்து சீட்டி அடிச்சுட்டு போலாம், அந்த புத்தி எவனுக்கு வரக்கூடாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, நிலக்கண்ணாடியில் எழுதி போட்டிருப்பாங்க, நீர் மிடுக்குடன் இருக்கிறீரா? அகம்பாவம் இல்ல, கம்பீரம். கான்னஹு முத்தகத்திமத்துல் ஜெய்ஷ், கான்னஹு முன்திருல் ஜெய்ஷ். நபிகள் பெருமானார் ஜும்மாவில் பேசினார்கள் என்றால் ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதியை போல இருப்பார்கள் என்பது ஹதீஸ். சாஹிப் அப்படி சொல்றாரு, அப்படி பேசுவாங்களே. இப்பேற்பட்ட இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு வகையான, எத்தனை வகையான பிதாத்துகள், நபி சுன்னத்துகளை விட பிதாத்துகள், வழிகேடுகள் மலிந்து கிடக்கின்றன. சுன்னத்து 100 இருந்தா பிதாத்து 1000 போய் கிடக்கு. ஏன்? இஸ்லாமிய பேசிக் தெரியவில்லை. இது மக்களுக்கு தெரியாவிட்டால் கூட ஆச்சரியம் இல்லை. 7 வருஷம் படிச்ச ஆலிம்சாக்கு தெரியல. 7 வருஷம் படிக்கிறான், எத்தனையோ வருஷம் படிச்சிட்டு இருக்கான், ஆலிம்சாக்கு தெரியல. என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த மௌலிதுகள் கூடாது என்று நாம் சொல்லிவிட்டால் உடனே ஆலிம்சாக்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? சஹாபாக்கள் கவிதை படிக்கவில்லையா என்று சொல்லுவார்கள். இதை வேறொரு கோணத்தில் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறேன்.
சஹாபாக்கள் கவிதை படிக்கவில்லையா? சஹாபாக்கள் பள்ளிவாசலில் கவிதை படிக்கும் போது ரசூலுல்லாஹை கேட்டு ரசிக்கவில்லையா என்றெல்லாம் சொல்வார்கள். உண்மையில் ரசித்தார்கள். நபிகள் பெருமானார் சொன்ன ஒரு கவிதை இருக்கிறது, புகாரில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. புகாரில அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா, இது புகாரில் இருக்கு. இது ஒரு கவிதை. ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்ன கவிதை, ரசூலுல்லாஹ் இயற்றிய கவிதை அல்ல, ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்ன கவிதை. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதை இயற்ற தெரியாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத் யாசீன், ஒமா அல்லம்னாஹு ஷஅர, இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒமா யம்பகி லஹு, அவருக்கு தேவையும் இல்லை. ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர் வலா பிகௌலி காஹின் ஒமா ஹுவ பிகௌலி ஷைத்தான். மூணு வார்த்தை இருக்கு குர்ஆன்ல. இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் ஒரு ஷைத்தானுடைய சொல் அல்ல. ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இவருடைய சொல் ஒரு கவிஞனின் சொல் அல்ல. வலா பிகௌலி காஹின், ஒரு ஜோசேக்காரன் சொல் அல்ல, ஒரு ஷைத்தானுடைய சொல் அல்ல. வேற என்ன? இன்னஹு லகௌலு ரசூலுன் கரீம், கண்ணியமான இறை தூதருடைய சொல். என்ன ஒரு அழகான குர்ஆன் வசனம் இது. இதுவுமா அலிம்சாக்களுக்கு தெரியாம இருக்கும், படுபாவிகளா. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் கவிஞரின் சொல்லும் அல்ல, ஜோசியக்காரன் சொல்லும் அல்ல, ஷைத்தானின் சொல்லும் அல்ல, கண்ணிமிக்க தூதருடைய சொல். ஜோசியக்காரன், கவிஞன், ஷைத்தான் எல்லாம் ஒண்ணுங்கிறான்ல. அப்ப சஹாபாக்கள் கவிஞர் பாடினார்களே, அவர்கள் ஈமான் கொண்டு தப்பான கவிதையை பாடாதால் நபிகள் பெருமானார் ஒத்துக்கொண்டார்கள். பேச்சில நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இருப்பது போல, சாப்பிடுறதுல ஹலால் ஹராம் இருப்பதை போல, சாப்பிடுறதுல ஹராம் ஹலால் இருக்கு, பார்க்கறதுல ஹராம் ஹலால் இருக்கு, அது போல கவிதையிலே ஹராம் ஹலால் இருக்கு. அதுதான் நபிகள் பெருமானார் அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா என்று ஒரு கவிதையை பாடுகிறார்கள் நபிகள் பெருமானார். என்ன அற்புதமான கவிதை இது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது முஸ்லிம் பாடிய கவிதை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணுங்க. சஹாபாக்கள் பாடிய கவிதை இல்லை. சஹாபாக்கள் பாடிய கவிதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தொடாம ஒரு யூதனுடைய கவிதை, அந்த கவிஞனுடைய பெயர் லபீத் என்ற கவிஞன். புகாரில் வரக்கூடிய செய்தி இது, புகாரில் இருக்கு, ஹதீஸ் கிதாபில் இருக்கு. இதை சொன்னார்கள் நபி அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா என்ற இந்த கவிதை சூப்பராக இருக்கிறது. இந்த அருமையான ஈமானை சொல்லுகிறது இந்த கவிதை. அந்த கவிதை ஈமான சொல்லுதான். ஈமான் இல்லையே என்றார்கள் நபிகள் பெருமானார். இந்த கவிதை ஈமான சம்பந்தப்படுத்தி பேசினால இதை சொல்றேன் ஜும்மாவுல. இந்த கவிதையில் ஈமான் இருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார். ஆனா அந்த கவிஞனிடத்தில் ஈமான் இல்லை என்றார்கள் நபிகள் பெருமானார். இந்த ஒரு கவிதை சஹாபாக்கள் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தும் கூட அதை தொடவில்லை நபிகள் பெருமானார். ஒரு யூதன், அந்த யூதன் சொன்ன கவிதையை சொன்னார்கள் அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. அப்படி என்ன அதுல ஈமான் இருக்கு? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குர்ஆன் வசனத்தை நான் சொல்றேன். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சூரத் ரஹ்மான். எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் ஆளுகளுக்கு தெரியும். ஃபபி ஐய ஆலா ரப்பிகா துகதிபான் வருதுல்ல சூரத் ரஹ்மான். பல இடத்துல இந்த கேள்வி வரும். மனிதர்களே, ஜின்களே, நீங்கள் இதை பொய் என்று கருதுகிறீர்களா? எதை பொய்யாக்க போகிறீர்கள் அப்படின்னு நிறைய விஞ்ஞானத்தை எல்லாம் சொல்லும். வானங்களை பூமியை பத்தி எல்லாம் சொல்றோம்.